மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு பண்ணுன ஒரே அடியா புழல் தான். தப்பு மேல தப்பா எத்தனை தப்புனே பண்ணுவான்? சொல்லுடா சொல்லு. நாளைக்கு நான் ஏன் இப்படி கெட்ட சீரழிச்சு போறேன்? விடாமுயற்சியும் அப்படிதான் ஆச்சு, தள்ளி போச்சு. ஆடியன்ஸ் கொஞ்சம் டல் ஆயிட்டாங்க. ஆமா, பொங்கலுக்கு வர வேண்டிய படம், அப்புறம் நிறைய பிரச்சனைகள், சிக்கல், அப்புறம் வந்து படம் பெருசாக ஓடல, இதெல்லாம் மைண்டில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் குறிப்பிட்ட தேதி ஏப்ரல் 10 விட்டுறலான்னு முடிவுபட்டான். அதாவது அஜித் ரசிகர்கள் எப்படிப்பட்ட ரசிகர்கள் நான் இங்கே நம்ம பேசலாம். ஏன் அப்படின்னா அவங்க ஒரு வெறித்தனமான ஒரு அஜித் மேலே அவ்வளோ பாசமும் பற்றும் வச்சுட்டு ஒரு ரசிகர்களாக இருக்காங்க. அது எப்படி இப்படி ஒரு பாசம், இப்படி ஒரு பற்று அப்படின்னு தெரியல. சில பேர் மேலே அப்படி ஒரு வெறித்தனமான ஒரு பற்று பாசம் ஆடியன்ஸ்க்கு ஏற்படும். அப்படி ஒரு நடிகராக அஜித் இருக்கார். அண்ட் நீங்கள் சொன்னீங்க இப்போ மலையாளம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ஜூன் மாதம் அப்படின்னு. அது எதனால சார் அந்த விஷயம்? அதுவும் இல்லாமல் நம்ம சுப்ரீம் சுந்தர் நினைக்கிறேன் ஃபைட் மாஸ்டர், அவர் சமீபத்தில் ஒரு காணொலியில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் தியேட்டருக்கு போகும்போது ஆடியன்ஸை சொல்லியிருக்காரு, ஹால்ஸு விக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போங்க. ஏன்னா அவ்வளோ படம் ஆர்ப்பரிப்பாகவும் ஆரவாரமாகவும் ரொம்ப கொண்டாட்டமாகவும் இருக்கும். நீங்கள் கத்தி என்ஜாய் பண்ணுவீங்க, சூப்பராக விசில் அடிச்சு கத்தி ஆரவாரம் பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு தொண்டை கட்டிக்கும். நீங்கள் ஹால்ஸ் விக்ஸ் எல்லாம் போட்டு உங்களை அசுவாசப்படுத்திக்கங்க, வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜெகா. ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்டோட ஃபேன்ஸ்ல இருந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருக்கக்கூடிய ஒரு படம்னா குட் பேட் அக்லி. ஸோ அஜித் சாரே இந்த படத்துக்கு வெயிட் பண்றதா சொல்றாங்க. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போயிருக்கிறதா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னாங்க சார். அது உண்மையா? இல்ல ரிலீஸ் டேட் ஏப்ரல் 10 முதல்ல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்பயும் ஏப்ரல் 10 வருது. நடுவில் ஒரு சின்ன டிஸ்கஷன் இருந்துச்சு. மே 1 அஜித் பர்த்டேக்கு இந்த படத்தை கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு. வேண்டாம், நம்ம ஏப்ரல் 10 வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 10 இந்த டேட்டை ஃபைனலைஸ் பண்ணி மறுபடியும் அவங்க ரீகன்ஃபார்ம் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த நிறுவனம். எதனால இந்த மாதிரி தேதி மாற்றங்கள் நடுவில் சின்ன குழப்படி இருந்துச்சுன்னா, அஜித் பர்த்டே இந்த ஃபேன்ஸ்க்கு பெரிய ட்ரீட்டா இருக்குமே, அஜித் பர்த்டே பிளஸ் குட் பேட் அக்லி ரிலீஸ் ரெண்டும் சேர்ந்தா ஃபேன்ஸ்க்கு டபுள் ட்ரீட்டா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஜூன் 1 ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பெரிய படங்கள் வர வேண்டியிருக்கு. அதாவது நம்ம ரெட்ரோ வர வேண்டியிருக்கு, மணிரத்னம் சாரோட தக் லைஃப் வர வேண்டியிருக்கு. இந்த படங்கள்லாம் வர வேண்டியிருக்கிறதுனால நம்ம தேதியை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சரியா வராது. மற்ற படங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். அதாவது பெரிய படங்கள் வரணும்னா கரெக்டாக ஒரு பெரிய படம் வரும்போது அந்த டேட்ல வரலைன்னா மற்ற படங்கள்லாம் இந்த படம் போனதுக்கு அப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணலாம்னு வெயிட் பண்ணுவாங்க. அந்த வெயிட்டிங் பீரியட் இவங்க ஏதாவது தள்ளி போனாங்கன்னா இவங்க இங்கேயும் வர முடியாது, அங்கேயும் வர முடியாது, சிக்கல் வரும். அதனால இது வேண்டாம், நம்ம குறிப்பிட்ட தேதியிலே வந்துடலாம், மற்ற நிறுவனங்களுக்கு சிக்கல் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி குறிப்பிட்ட தேதியிலே வராங்க. ஏப்ரல் 10 சொன்ன மாதிரி இருக்கணும். ஆமா, சொன்ன மாதிரி இருக்கணும் வராங்க. இன்னொரு காரணம் என்னன்னா, விடாமுயற்சியும் அப்படிதான் ஆச்சு, தள்ளி போச்சு. ஆடியன்ஸ் கொஞ்சம் டல் ஆயிட்டாங்க. ஆமா, பொங்கலுக்கு வர வேண்டிய படம், அப்புறம் நிறைய பிரச்சனைகள், சிக்கல், அப்புறம் வந்து படம் பெருசா ஓடல, இதெல்லாம் மைண்ட்ல வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால குறிப்பிட்ட தேதி ஏப்ரல் 10 விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே சார். அன்னைக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷன், ஒரு விழா தான். நிச்சயமா. அதுல அஜித் படங்கள் விழா இல்லாம எப்படி? ஓகே சார். அஜித்னாலே கொண்டாட்டம் தானே. அடேங்கப்பா. அதாவது அஜித் ரசிகர்கள் எப்படிப்பட்ட ரசிகர்கள் நான் இங்கே நம்ம பேசலாம். ஏன் அப்படின்னா அவங்க ஒரு வெறித்தனமான ஒரு அஜித் மேல அவ்வளவு பாசமும் பற்றும் வச்சிருக்க ஒரு ரசிகர்களா இருக்காங்க. அது எப்படி இப்படி ஒரு பாசம், இப்படி ஒரு பற்று அப்படின்னு தெரியல. சில பேர் மேல அப்படி ஒரு வெறித்தனமான ஒரு பற்று பாசம் ஆடியன்ஸ்க்கு ஏற்படும். அப்படி ஒரு நடிகரா அஜித் இருக்கார். அண்ட் நீங்க சொன்னீங்க இப்போ மலையாளம் ஸ்ட்ரைக் பண்றாங்க ஜூன் மாசம் அப்படின்னு. அது எதனால சார் அந்த விஷயம்? மலையாள படத்துல தான் சம்பளம் ஜாஸ்தியா கேட்கறாங்க நடிகர்கள் தங்களுடைய சம்பளத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் மலையாள படத்தினுடைய ஸ்ட்ரைக்குக்கான காரணம். மலையாள படத்துல மோகன்லால், மம்முட்டி மாதிரி நடிகர்களே 15 கோடி தான் சம்பளம் வாங்குறாங்க அதிகபட்சம். இந்த 15 கோடியே ஜாஸ்தின்னு சொல்லி அவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க. மலையாளத்துல ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர்ல உள்ள சம்பளத்தை பார்த்தீங்களா, 75 கோடி, 180 கோடி, 275 கோடி, 300 கோடி, 170 கோடி இப்படி ஆகி போச்சு.
இப்போ சாதாரணமாக நேத்திக்கு வந்து சிவகார்த்திகேயன் கூட இப்போ வந்து 75 கோடி சம்பளம் வாங்குறாரு. கவின் வந்து ஒரு 6-7 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. மணிகண்டன் குட் நைட் படத்தில் நடித்தார், அவர் ஒரு 4 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் இப்போ இந்த டிராகன் படத்துக்கே 18 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்காரு. இப்படி சம்பளங்கள்லாம் வேற விதமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நடிகர்கள். அதாவது வியாபாரங்கள் ஆகுது, பெரிய கலெக்ஷன் ஆகுது, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு படம் ஓடணுன்னு 2 படம் ஓடணுன்னு பெரிய பெரிய அமௌண்ட்டை நீங்கள் வந்து சம்பளமாக கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்தடுத்து தோல்வி படங்கள் வரும்போது எப்படி அந்த தயாரிப்பாளர் தாக்கு பிடிப்பார்? வெற்றி வந்துருச்சு, கலெக்ஷன் பண்ணிருச்சுன்னா நீங்கள் கேட்குற சம்பளம் ஓகே, புரியுதா உங்களுக்கு? தோல்வி வந்துருச்சு, பெரிய லெவலில் தோத்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? கண்டிப்பா சிக்கல் தானே. இப்போ நம்ம விடாமுயற்சி எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கலெக்ட் பண்ணாத ஒரு படமாக போச்சு. அப்போ அந்த தயாரிப்பாளருக்கு சிக்கல் தானே. சரி, எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாதுன்னு யாராலையுமே கணிக்க முடியாது. இது வந்து தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருமே வந்து ஓடுற படங்களே எடுத்துருவாங்க. இது எந்த காலத்துலையுமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 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 கொஸ்டினாகவே இருக்குது. அதனால் நம்ம சம்பளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நிதானமாக கேட்கணும் நடிகர்கள். அந்த நிதானம் வந்து இப்போ இருக்கிற நடிகர்கள்ட்ட இல்லை. ஸோ அதனால தான் வந்து இப்போ மலையாள இண்டஸ்ட்ரி வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஆமாம், மலையாள இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு அவங்க நடிகர்கள் சம்பளம் ஜாஸ்தி கேட்குறாங்கிறது தான் காரணம். ஸோ இதோட தாக்கம் நம்ம ஊர்லேயும் இருக்குமா? நம்ம ஆளுங்களும் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களா? நம்ம ஆளுங்க தான் ஆல்ரெடி ஸ்ட்ரைக் பண்ணாங்களே, ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அக்டோபர் 1 ஸ்ட்ரைக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க போன வருஷமே 2024. அந்த ஸ்ட்ரைக்கை வந்து எல்லாரும் உள்ளே வந்து பூந்து பெரிய பெரிய நடிகர்கள் வந்து அந்த ஸ்ட்ரைக்கே நடக்காத அளவுக்கு முடிச்சு விட்டாங்களே ஸ்ட்ரைக்கை. பேக் டு குட் பேட் அக்லி. ஸோ இந்த படத்தில் வந்து அஜித் சாருடைய கேரக்டர் 3 இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், ஒரு கேரக்டர் வந்தாலே படம் பட்டையை கிளப்பிடும். கண்டிப்பாக 3ன்றப்போ ஒரு குட்டா ஒரு கேரக்டர், பேடா ஒரு கேரக்டர், அக்லியா ஒரு கேரக்டர்ன்றப்போ எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த பேடா இருக்கிற ஒரு கேரக்டருக்கு தான் பயங்கரமா வெயிட் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நம்ம அப்படி இருக்கிற கேரக்டர் அவர் பண்ணதுல பில்லா பயங்கரமா ஹிட், மங்காத்தா வேற லெவல் ஹிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி தீனா அமர்கலம் அவர் அதில் பேடாக தான் பண்ணியிருப்பாரு கேரக்டர்லாம் வந்து. ஸோ இந்த மாதிரி அவர் சூஸ் பண்ணுற கேரக்டர் தான் ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு சார். இல்லை அஜித் வந்து நெகட்டிவான கேரக்டரில் நடித்தா ரொம்ப விரும்புகிறாங்க ஆடியன்ஸு. அஜித் வந்து நல்ல கேரக்டரில் நடிக்கிறாரு அப்படிங்கிறதை விட நெகட்டிவ் கேரக்டரில் நடிக்கிறாருன்னா அவர் வேற மாதிரி நடிக்கிறார். இப்போ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி மங்காத்தாவில் எப்படி நடிச்சிருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும், பில்லாவில் எப்படி ஸ்டைலிஷாக நடிச்சிருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் வந்து அஜித் தீனா படத்தை, அதாவது அஜித்துக்கு ஒரு பெரிய முதல்ல வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோங்கிற அடையாளத்தை கொடுத்த படமே வந்து தீனா படம் தான். வத்தி கிச்சு பத்தி கிச்சுடா அப்படிங்கிற ஒரு பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த படம் வந்து அவ்வளோ பாப்புலராக ஓடிச்சு. இந்த பாட்டெல்லாம் அன்னைக்கு அவ்வளோ ட்ரெண்டாக ஓடிச்சு. இந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர்ஸ் வந்து அஜித்துக்கு ரொம்ப பொருந்துது. அஜித் ரொம்ப நல்லா நடிக்கிறார். ஒரு மாதிரி பேட்டர்னில் நடித்து அப்படியே தூக்கி சாப்பிட்டு போயிடுவார் அந்த கேரக்டர். அதனால் வந்து குட் பேட் அக்லிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட் கேரக்டர் எப்படி இருக்கும், என்னவா இருக்கும், நம்ம தலை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், குட் கேரக்டரில் எப்படி நடிச்சிருப்பாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அக்லிங்கிற கேரக்டர் என்னவா இருக்கும், அது எப்படி நடிச்சிருப்பாரு, இதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அதாவது 3 விதமான கேரக்டரில் இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஆடியன்ஸ்க்கு. இப்போது அவங்க கொண்டாடுற ஒரு ஹீரோவை 3 டைமென்ஷனில் பார்க்கும்போது அவங்க இதை எப்படி எடுத்துக்கிறது, எப்படி கொண்டாடுறதுங்கிற ஒரு ஜாலி மூடில் அவங்க இருக்காங்க. படம் எப்போ வரும்னு டெய்லி காத்துட்டு இருக்காங்க. அப்படிதான் நம்ம சொல்லணும். ஓகே சார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி காத்துட்டு இருக்கும்போது, அதாவது வழக்கமாக ஒரு அப்டேட்டை வீடியோ மூலியமாக விடுவாங்க. வீடியோ வருதுன்றதே ஒரு அப்டேட்டடாக வந்து விட்டுருந்தாங்க. ஸோ டீசர் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுவுமே அதாவது அஜித் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ஒன்று வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் ஆடியன்ஸ் வந்து ஒரு தலைப்படம் ஏதோ அப்டேட் கொடுக்க போகிறாங்கன்னு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அந்த அப்டேட் வருதுன்னு சொன்ன நாளில் நீங்கள் வெயிட் பண்ணி அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் இந்த தேதியில் வருதுங்கிறதே ஒரு அப்டேட்டாக வருது. அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இப்போ அஜித் படம்லாம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு அப்டேட் கொடுத்துட முடியாது. அவங்களுடைய பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி, மூடுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து கரெக்டாக க்ளோரிஃபை பண்ணி கொண்டு போய் அந்த அப்டேட்டை கொடுக்கணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ ட்ரெண்டுக்கு பிஸ்னஸ்க்கும் அது தேவைப்படுது, ஆடியன்ஸும் அதை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த படத்தோட பிஜிஎம் ஆஃப்டர் மங்காத்தாக்கு அப்புறமா, ஏன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவோட பிஜிஎம்ல ஃபர்ஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஆடியன்ஸ் எல்லாருமே ஓட்டு போகிறது மங்காத்தாவோட பிஜிஎம் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஜிஎம்மாக யுவன் சார் வந்து கலக்கியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிஎஸ்பி அப்படின்னாங்க. அப்புறம் வந்து இல்லை இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் தான் இந்த மியூசிக் போட்டதான்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு பிஜிஎம் தரமாக போட்டிருக்காராம், வேற லெவலில் சம்பவமாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது. இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். அது என்ன அப்படின்னா, இப்போ தீனா படத்தில் வத்தி குச்சி பத்திக்காதாடான்னு ஒரு சாங் இருக்குல்ல, அந்த பாட்டை வந்து இதில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. குட் பேட் அக்லியில் அந்த ரீமிக்ஸ் மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆதிக் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ரெண்டாகவே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனியில் பஞ்சு முட்டாய் சேலக்காரி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதை பயன்படுத்தியிருக்காங்களா, அதே மாதிரி இந்த படத்தில் இந்த பாட்டை பயன்படுத்தியிருக்காங்க.
அதாவது வந்து அஜித்தோடைய பாட்டு தீனால பெரிய வெற்றி அடைஞ்சு ஆடியன்ஸால கொண்டாடப்பட்ட பாட்டு. இன்னைக்கும் வந்து அஜித் வந்து அந்த பாட்டை சொல்லி அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பாட்டு மறுபடியும் வந்து இந்த படத்துல வந்து இருக்கு அப்படின்னும் போது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அந்த பாட்டெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வமா எதிர்பார்ப்போட இருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் நியூஸ். அதுவும் இல்லாம நம்ம சுப்ரீம் சுந்தர் நினைக்கிறேன் ஃபைட் மாஸ்டர், அவர் சமீபத்தில் ஒரு காணொலியில ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வந்து தியேட்டருக்கு போகும்போது ஆடியன்ஸை சொல்லியிருக்காரு ஹால்ஸ் விக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போங்க, ஏன்னா அவ்வளவு படம் வந்து ஆர்ப்பரிப்பாகவும் ஆரவாரமாகவும் ரொம்ப கொண்டாட்டமாகவும் இருக்கும். நீங்க கத்தி என்ஜாய் பண்ணுவீங்க, சூப்பரா விசில் அடிச்சு கத்தி ஆரவாரம் பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு தொண்டை கட்டிக்கும், நீங்க வந்து ஹால்ஸ் விக்ஸ் எல்லாம் போட்டு உங்களை வந்து அசுவாசப்படுத்திக்கங்க, வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்பனா வந்து நிறைய, அதாவது வந்து ஏகப்பட்ட ட்ரீட், ஏகப்பட்ட அஜித்துக்கான விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு ஃபைட்டு, டான்ஸு, மாஸு, ஒரு லுக்கு, ஒரு வாக்கு, ஒரு ஸ்டைலு எல்லாமே இதில் இருக்க போகுது. அதாவது இதில் குட் பேட் அக்லியில் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஜிவி பிரகாஷும் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய வேலையை வந்து நான் சூப்பராக பண்ணியிருக்கேன், பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ ரீ ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு, புரியுது உங்களுக்கு. அதனால் வந்து மொத்தத்தில் வந்து இந்த படம் வந்து சேர்ந்துருக்கிற ஆளுங்கள்லாம் பாருங்கள். அஜித் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரன் டேரக்டர் வந்து கரண்ட்டில் வந்து பெரிய ஹிட்டு கொடுத்த டேரக்டர், அப்புறம் ஒரு பக்கம் ஜிவி பிரகாஷ் அவரும் மாசா மியூசிக் போடக்கூடிய மியூசிக் டைரக்டர், எல்லாருமே இதில் சேர்ந்துருக்காங்க. ஓகே சார். ஸோ நீங்கள் சொல்லும் போதே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு பெரிய விஷயமும் ட்ரீட்டும் வந்து இந்த படத்தில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அண்ட் ஓவரால் இன்னைக்கு குட் பேட் அக்லியை பற்றி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.